வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நேற்று கும்மிடிப்பூண்டி எலாவூரில் இருக்கிற சுண்ணாம்பு மண்டலத்தில் போகிறோம். போயிட்டு வந்தால் கண்ணெல்லாம் எரியுது. காலை மணி தூங்குறப்போ மணி ஒரு 5 ஆயிடுச்சு. எல்லாம் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அலசி போட்டு என்ன இது அதே காஸ்ட்யூம் தான் மாறி மாறி போட்டுருக்கேன். கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. சுடு தண்ணி வச்சாச்சு. இன்னும் உள்ளே போயிருக்காங்கன்னு தெரில. நேற்று நைட்டெல்லாம் அட்டுதே பண்ணிட்டான். ரொம்ப அட்டுதே பண்ணிட்டான். சரியா பாருங்க. மனசாட்சி இருக்கா? இல்லை, மனசாட்சி இருக்கா உனக்கு? நான் சொல்றது மனசாட்சி இருக்கு. மனசாட்சி இருக்கா உனக்கு? மனசாட்சி இருக்கா? நான் ஒன்றும் பண்ணல. நான் ஒன்றும் பண்ணலைங்க. இந்த மாதிரி உட்காரான். இந்த மாதிரி பெண்டாக உட்காந்துக்கிறான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி படுத்துன்னு இருக்கான். எப்படி படுப்பேன் நைட்டு? பாருங்க, இந்த மாதிரி படுத்தா என்ன ஆகுறது நைட்டெல்லாம்? எனக்கு இவன் கவலையே என்ன கதி, முதுகு பெண்டாயிடும். உலகமெல்லாம் காப்பவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே. எனக்கு ப்ரோக்ராம் போகிறது கூட பெருசு இல்லை, டான்ஸ் ஆடுறது கூட பெருசு இல்லை. டான்ஸ் ஆடணும் இவன் ஞாபகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். நேற்று நைட்டு 12 மணிக்கு இந்த கேமராவில் பார்க்குறேன். வேலையில் ஏறிட்டு வேலையில் தான் போனோம் எல்லாருமே. இதில் வேலை வந்து நான் பேசுறது கேட்கும். நான் கேமரா நான் பேசுனேன் கேட்கும் உனக்கு. நீ என்ன பண்ணியிருந்த? இங்கே உட்காந்துருந்தேன். கேமராவில் கொச்ச 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 கொச்சக்குன்னு கிளியராக கேட்காது. சூரி தூங்குடா சூரின்னா சரின்ட்டான். மறுபடியும் கேமரா நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு பார்க்கல, இது நான் பார்க்கல. அதோட காலைல வரேன், நல்லா உட்காந்து அப்படியே பெண்டாகி தூங்கலாம். அது ஒரு பொருளே பெண்டாக இருக்கும். அந்த பெண்டாகி பேச்ச மாத்திரம் ஒரே நிமிஷம். திருச்சி துறையூர் ராமர் சொல்லு. ராமா அவர் வந்து ஒரு முந்தானத்து வந்து கேக்க நகரில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரப்போ நைட்டு பார்த்தேன். பயங்கரமான சூரியோட ஃபேன்ஸா, ஒரு ஃபேனா. ஓகே, அவர் ஹாய் சொல்கிறேன். ராமர் திருச்சி துறையூர் ராமர். ஹாய் ஹாய் பிரதர். சாரி சொல்ல மாட்டேன். அடுத்தடுத்து ப்ரோக்ராம் வேறு நிறைய இருந்ததால இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்து சொல்லிட்டேன். கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்றேன் சூர்யா பார்க்குறேன். தேங்க்யூ.